மண்ணில் விதையாய் மடிந்தாயே, விண்ணில் உறவாய் உதித்தாயே. மண்ணில் விதையாய் மடிந்தாயே, விண்ணில் உறவாய் உதித்தாயே. மரணம் வாழ்வின் மறுவடிவாம், மரணம் வாழ்வின் மறுவடிவாம். அழிவே இல்லா புது வாழ்வாம், முடிவே இல்லா திருவாழ்வாம். நித்திய சாந்தியை அளித்தருளும் நிலையான ஒளியில் இணைத்தருளும். அழியாத செல்வம் உறவே என்றாயே, அன்பான வாழ்வால் இதயங்கள் வென்றாயே. அழியாத செல்வம் உறவே என்றாயே, அன்பான வாழ்வால் இதயங்கள் வென்றாயே. இறைவனின் விருப்பங்கள் நிறைவேற்றினாய், இறைவனின் விருப்பங்கள் நிறைவேற்றினாய். உன் வாழ்வை தேவனுக்கு பலியாக்கினாய், உன் வாழ்வை தேவனுக்கு பலியாக்கினாய். நித்திய சாந்தியை அளித்தருளும் நிலையான ஒளியில் இணைத்தருளும். நித்திய சாந்தியை அளித்தருளும் நிலையான ஒளியில் இணைத்தருளும். மண்ணில் விதையாய் மடிந்தாயே, விண்ணில் உறவாய் உதித்தாயே. நவம்பர் மாதம் 7ஆம் தேதி, பொதுக்காலம் 31ஆம் வாரம், வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம். புனித பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவசனங்கள் 14 முதல் 21 வரை. என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் நன்னயம் நிறைந்தவர்களாயும் எல்லா அறிவும் நிரம்ப பெற்றவர்களாயும் ஒருவர் மற்றவரை அறிவுறுத்தக்கூடியவர்களாயும் இருக்கிறீர்கள் என நான் உறுதியாக நம்புகிறேன். ஆயினும் உங்களுக்கு நினைவூட்டும் வகையில் சிலவற்றை இக்கடிதத்தில் மிக துணிவோடு எழுதியுள்ளேன். நான் கடவுளின் அருளை பெற்றவன் என்பதால் தான் அவ்வாறு எழுதினேன். அந்த அருள்தான் என்னை பிற இனத்தாருக்கு பணி செய்ய கிறிஸ்து இயேசுவின் ஊழியனாக்கிற்று. பிற இனத்தார் தூய ஆவியால் அர்ப்பணிக்கப்பட்ட கடவுளுக்கு உகந்த காணிக்கையாகும்படி அவர்களுக்கு கடவுளின் நற்செய்தியை அறிவிப்பதே என் குருத்துவ பணி. ஆகையால் கடவுளுக்காக செய்யும் இந்த பணியை முன்னிட்டு கிறிஸ்து இயேசுக்குரியவனாகிய நான் பெருமை பாராட்டிக் கொள்ள இடம் உண்டு. பிற இனத்தார் தமக்கு கீழ்ப்படியும் பொருட்டு கிறிஸ்து என் வழியாய் சொல்லாலும் செயலாலும் அருமடையாளங்கள் அருஞ்செயல்களின் வல்லமையாலும் கடவுளின் ஆவியின் வல்லமையாலும் செய்து முடித்தவற்றை தவிர வேறெதையும் பற்றி பேச நான் துணிய மாட்டேன். இவ்வாறு எருசலேம் தொடங்கி இல்லிரிக்கம் மாநிலம் வரை எங்கும் சுற்றி கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்கும் பணியை முடித்து விட்டேன். கிறிஸ்துவின் பெயரை கேள்விப்படாத இடங்களில் மட்டும் நற்செய்தி அறிவிப்பதே என் நோக்கமாயிருந்தது. ஏனெனில்
வேறொருவர் இட்ட அடித்தளத்தின் மேல் கட்டியெழுப்ப நான் விரும்பவில்லை. ஆனால் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர், தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் முன்மதியுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுகிறார்கள். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16 வசனங்கள் 1-8 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உம் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும். நீரெனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பில் இருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே, மண் வெட்டவோ என்னால் இயலாது, இறந்து உண்ணவும் வெட்கமாயிருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும் போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவதாக வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன் பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோ உம் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன் பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 மூடை கோதுமை என்றார். அவர், இதோ உம் கடன் சீட்டு 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதியுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுகிறார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, அமெரிக்க சுற்றுலா பயணி ஒருவர் இந்தியா வந்தார். சர்தார்ஜி ஒருவரது டாக்ஸியை வாடகைக்கு அமர்த்தி கொண்டார். சர்தார்ஜி முதலில் செங்கோட்டையை காண்பித்தார். பிரமிப்படைந்த அமெரிக்கர், இதை கட்ட எத்தனை ஆண்டுகள் ஆயிற்று என்றார். சர்தார்ஜி ஏறத்தாழ 20 ஆண்டுகள் என்றார். அமெரிக்கக்காரர் கொஞ்சம் பெருமையோடு, இந்தியர்களாகிய நீங்கள் சோம்பேறிகள், அமெரிக்கர்களாகிய நாங்கள் இதே போன்ற கோட்டையை 10 ஆண்டுகளிலேயே கட்டியிருப்போம் என்றார். அமெரிக்கருடைய சுய பெருமை புராணத்தை கேட்ட சர்தார்ஜிக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருந்தது. அடுத்து அவர் ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹாலை காண்பித்தார். அமெரிக்கர், இதை கட்ட எத்தனை ஆண்டுகள் ஆனது என்று கேட்க சர்தார்ஜி ஏறத்தாழ 10 ஆண்டுகள் என்றார். மீண்டும் அமெரிக்கர், நீங்கள் சரியான சோம்பேறிகள், நாங்களாக இருந்திருந்தால் 5 ஆண்டுகளிலேயே இதை கட்டியிருப்போம் என்றார். அடுத்து சர்தார்ஜி அவரை மைசூரில் உள்ள அரண்மனைக்கு அழைத்துச் சென்றார். இது என்ன என்று அமெரிக்கர் விசாரித்த பொழுது எரிச்சலின் உச்சத்தில் இருந்த சர்தார்ஜி, கொஞ்சம் பொறுங்கள், யாரிடமாவது விசாரித்து விட்டு வருகின்றேன். காரணம், போன வாரம் நான் இங்கு வந்தபோது இவ்வளவு பெரிய அரண்மனை இந்த இடத்தில் இருந்ததில்லை. இந்த ஒரு வாரத்தில் தான் எங்களது இந்தியர்கள் இதை கட்டி முடித்திருக்கிறார்கள் என்று பதில் தந்தாராம். மற்றவர்களை விட தான் ஒரு படி மேல் என்று பெருமை பாராட்டுவதில் யாரும் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல. முதல் வாசகம் உட்பட புனித பவுல் ஆங்காங்கே தன் திருமுகங்களில் தன்னை குறித்து தானே பெருமையாக பேசுகிறார். ஆனால் அவர் பேசும் சுய பெருமை கொஞ்சம் வித்தியாசமானது. முதலாவதாக, பிற இனத்தாராகிய உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு திருத்தூதராயிருக்கும் நான் என் பணியை குறித்து பெருமை கொள்ளுகிறேன் என்கின்றார். ரோமையர் 11:13. அடுத்து, கடவுளுக்காக செய்யும் பணியை முன்னிட்டு கிறிஸ்து இயேசுவுக்குரியவனான நான் பெருமை பாராட்டிக் கொள்ள இடம் உண்டு என்று கூறுகிறார். இன்றைய முதல் வாசகம். இவ்வாறு புனித பவுல் தனது திருத்தூது பணியை குறித்து, அதாவது நற்செய்தி பணியை குறித்து ஆங்காங்கு பெருமையாக பேசுகின்றார்.
எனினும் இதுவும் தவறு என்று அவரை எடுத்துரைக்கின்றார். நான் இவ்வாறு பெருமையாக பேசுவது ஆண்டவரின் தூண்டுதலால் அல்ல, மாறாக நான் ஓர் அறிவிலியாய் இருப்பதால் தான். பலர் உலக சார்ந்த முறையில் பெருமையடித்துக் கொள்வதால் நானும் இவ்வாறு செய்கிறேன் என்கின்றார். 2 கொரிந்தியர் 11, 17 மற்றும் 18 வசனங்கள். மேலும் இன்னும் ஒருபடி மேலே போய், இப்படியெல்லாம் செய்ய நாங்கள் வலுவற்றவர்களே, இது அவமானத்திற்குரிய ஒன்றுதான் என்கின்றார். 2 கொரிந்தியர் 11, 21 வசனம். புனித பவுல் தன் திறமையை குறித்தோ செல்வாக்கை குறித்தோ தன் எண்ணங்கள் குறித்தோ பெருமை பேசியவர் அல்ல. கடவுள் தன்னை நம்பி ஒப்படைத்த நற்செய்தி பணியை பற்றியே பெருமை பேசினார். இது ஒன்றும் பெரிய தவறில்லைதான். இருப்பினும் அவருடைய சுய விழிப்புணர்வு எந்த அளவு உச்சத்தில் இருந்தது என்றால், இப்படியெல்லாம் செய்ய நாங்கள் வலுவற்றவர்களே, இது அவமானத்திற்குரிய ஒன்றுதான் என்று தைரியத்தோடும் தாழ்ச்சியோடும் அறிக்கையிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, மற்றவர்களை விட நான் ஒரு படி மேல் என்று எண்ணி அது குறித்து பெருமை கொள்ளும் எண்ணமானது நமது உறவு வாழ்வை உருக்குலைக்கிறது, தான்தோன்றித்தனத்திற்கு தலைவாசலாக இருக்கிறது, ஆண்டவரிடமிருந்து நம்மை அந்நியப்படுத்துகிறது என்பதை இன்றைய நாளில் நாம் உணர அழைக்கப்படுகிறோம். நாம் மற்றவர்களை விட சிறந்தவர்கள் என்று பெருமைப்பட்டோம் என்றால், சிலர் நம்மை விட சிறந்தவர்கள் என்று தங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒருவேளை மனித பலவீனத்தினால் இத்தீமையில் வீழ்ந்தாலும் பவுலடியாரிடமிருந்த அதே சுய விழிப்புணர்வை நம்மிலும் அதிகமாக்கி கொண்டு அத்தீமையிலிருந்து வெளிவர முயற்சி எடுப்போம். மன்றாடுவோம். இறைவா, பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப நாங்கள் எங்களது அறிவு, பணம், பின்னணி ஆகியவை குறித்து சுயதம்பட்டம் அடிக்கும் நிலையிலிருந்து எங்களுக்கு விடுதலை தருவீராக. ஆமேன். பற்றி வழி நடப்பேன், நீ காட்டும் பாதையிலே. தெரியாத பாதை முடியாத போதும் பலம் தரும் உன் துணையே. உன் கரம் பற்றி வழி நடப்பேன், நீ காட்டும் பாதையிலே. நீ காட்டும் பாதையிலே. போதும் நான் வேண்டிலேன். அடி அடியாய் படிப்படியாய்